என்ன பாரு நடுச்சாமத்துல எதுக்கு அலையிட்டு இருக்கிய? உனக்கு என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா? ஏங்க உமக்கு என்ன கோட்டி பிடிச்சிருச்சா? நடுச்சாமத்துல என்னத்துக்கு அலறி ஊற கூட்டுதீங்க? பாம்பா? என்னப்பா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சா? என்ன இது? அப்பா உடம்பு இப்படி நடுங்குது, விடவிடத்து நிக்கிறாரு. எப்பா என்னதான்ப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி நடுங்குத? நீ ஏன் சில மாதிரி நிக்கிற? என்ன ஆச்சு? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? சுத்தமா புரியல மாமா. கொஞ்சம் அதட்டி விசாரிங்கல்ல. ஓ ஏங்க நீங்களாவது உளராம என்னன்னு தான் சொல்லி தொலைங்களேன். பெரியாத்தாவா? அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அத நினைச்சா இப்ப அழுதுட்டு கிடக்கிய. ரொம்ப லேட்டு மாமா. அதான் நேரில் வந்திருக்கி. நேர்லையா? அதான் நிக்குது, அதான் நிக்குது, அங்கதான் நிக்குது. ஐயோ மதனி வந்தாளா? நெசமாவே வந்துட்டாளா? என்னங்க சொல்லுதீங்க? நீங்க பாத்தீங்களா? ஐயோ அம்மா, அவருதான் வளர்றாருன்னா நீயும் கூட சேர்ந்து தூபம் போட்டுருக்க. அதே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதான் மனப்பிராந்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போய் படு. இந்த மனுஷனை போப்பா, நீ போய் படுப்பா. அப்பா வாப்பா, அங்க ஒண்ணு இல்லப்பா, நீ வாப்பா. எங்க வாங்க. இல்ல வா. இல்ல இல்ல சனியா, சனியா சொல்லுங்க. இல்ல நீ பாம்பேல இருந்து சொல்லுங்கன்னா நான் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு பதில் சொல்லணுமா? நடுவுல எம்பிட்டு ஸ்டேட்ஸ் இருக்க எல்லாரும் கேட்கணுமா? கிட்ட வாழ இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. அப்பா அப்பா சொல்லுங்க. இல்ல நான் முருகனை நினைச்சு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருந்துட்டேன். அக்கா வந்துச்சா, உன் கண்ணில் பட்டுச்சா? நானும் பொட்டு கூட உறங்கலையா. நான் பாட்டுக்கு சாமி படத்து பக்கத்துலயே உட்கார்ந்துகிட்டேன். ஆத்தா வரவே இல்லை. பரவாயில்ல, அக்காவுக்கு முருகன் மேல பயம் இருக்கே. எனக்கு என்னமோ நடக்கிறது அம்புட்டும் நல்லதா தோணல. தொண்டையெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. அம்மா இன்னும் காப்பி கொண்டு வரலையே. நான் இங்க எம்பிட்டு நேரமா தவன் கிடந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு காப்பி கொண்டாந்து தரமாட்டியா நீ? ஆமா, ராத்திரி முழுக்க உறங்காம கூத்தடிச்சிய. இப்ப காப்பி கொண்டா கருப்பட்டிய கொண்டான்னு பால் காய வேணா? தெரிஞ்ச எடுத்துட்டு வரேன். செத்தா எங்க இருக்கிறது? இல்ல என் அக்கா விட இங்க இருக்கிறவங்களுக்கு தான் கொழுத்து கூடி போயிடுச்சு. இல்ல இவ வாய அடைக்க ஏதாவது செய்யணும். மாமா காபி இந்தாங்க. என்னது இது? காபி கேட்டுதானே சத்தம் போட்டீங்க, அத்தை கொடுத்து விட்டுச்சு, குடிங்க. இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே கிடையாதா? எனக்கு காப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு விவசாயே கிடையாது. பாக்கியா, என்ன உனக்கு துளி விட்டு போச்சு? அவனுக்கு என்ன அடுத்தவங்க கையால நான் காப்பி வாங்கி கொடுக்கணும் என்ன தலையாளித்தா இருக்கு? மாமா கொண்டு வந்தது மட்டும் தான் நான். காபி போட்டது அத்தை. இப்ப நீங்க குடிக்க போறீங்களா இல்லையா? உன் கையால காப்பி குடிக்க நான் கைய நீட்ட மாட்டேன். தள்ளி போலாம். இந்த காப்பி எடுத்துட்டு போய் சாக்கடை ஊத்து. எனக்கு என்ன சனி என்ன காப்பி? குடுமா குடுமா எனக்கு குடு. நல்லா இருந்தா மானம் கட்டவனே. அவ கையால காப்பி குடிக்கிற வெக்கமையா அவனுக்கு? காப்பிக்கு என்னையா வெக்கமானமெல்லாம்? தொண்டைக்கு எதமா இருக்கு. இதையும் போட்டு
நகைகள்லாம் போட்ட உடனே பொம்பளை பிள்ளைக்கு தனி அழகுதான் போங்க. அப்பா எப்படி இருக்கா? ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா. அழகா இருக்கல மாமா. என்னதான் அப்படி கேட்ட? என் குட்டி சூடாமணி இப்ப பாக்கையில அப்படியே குட்டி அம்மன் சிலை மாதிரி அப்படியே இருக்காளே. பாக்குறதுக்கு அம்மன் சிலை மாதிரி இருக்குங்க. அது குட்டி சூடாமணி அம்மன் தானே. அப்படி சொல்லல அண்ணா, இந்த நகையெல்லாம் போட்ட பிறகு நம்ம அம்மையை பாக்குற மாதிரி இருக்குன்னு. ஆமால, நம்ம அம்மா தானே அது. நம்ம அம்மா தானே வந்து பிறந்திருக்கா. நகையா இருந்தா என்ன, கொலுசா இருந்தா என்ன, எல்லாத்தையும் போட்டுட்டு என் பேத்தியா இங்கேயே தானே கிடக்க போறா. என்ன பண்றது, என் பேத்தியா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யோ வைகுண்டா, என்ன இல்ல என்ன பேர சொல்லி கூப்பிடுதா படுவா? ஆமா, பேர சொல்றதுக்கு தானே புள்ள. அது சரி. பாரு, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உன் மச்சான் நம்ம வீடு ஏறி வந்து என் பேத்தி அனுப்பிடு, என் பேத்தி அனுப்பிடுன்னு கேட்கதான் போதாரு. அதுவும் நடக்கதான் போகுது. என் அப்பா முருக அதை நடத்தி காட்டதான் போதான். நீ பாரு, நடந்தா சரிதான். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்னடா சொல்லும், என்னாச்சு சொல்லுதுக்கு என் தங்க குட்டி? மா சொல்லுமா. பரணி, உங்க அப்பா கொதிக்கிற காப்பிய கையில ஊத்திக்கிட்டாருடி. என்னது கொதிக்கிற காஃபியா? எப்படிமா? கையெல்லாம் எரியுது எரியுதுன்னு கத்துறாருடி. ஒரு எட்டு வந்துட்டு போறியா? சரி சரி, பதட்டப்படாத, நான் வரேன். நீ போன வை. ஓ, இங்க பாருங்க. என்னம்மா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும்டா. நான் அப்புறமா சொல்றேன், வா. எதுக்கு இப்ப பதட்டப்படுதா? இப்போ உன் தங்கச்சி எப்போ போன் பண்ணாலும் போன்லயே ஏதாச்சும் ஒரு வெடியை வைக்குமா? அணுகுண்டுக்குலாம் வாக்கப்பட்டிருக்கா, வெடிக்காம என்ன பண்ணுவா? அதுவும் நம்ம வீட்லயே தான் எல்லாத்தையும் வெடிக்கணுமா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே.